ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கார்த்திகாவை வீட்டில இருந்து வெளியே போன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திகா வந்துட்டு நான் போகவே மாட்டேன், இங்க இருந்து ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல பார்த்தா கார்த்திகா உட்கார்ந்துறாங்க. அப்பந்தான் நடேசன் வந்துட்டு இங்க பாரு, கடைசியா கேட்குறேன், ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், மாமா உங்க காலில் விழுந்து கேட்குறேன் மாமா, எப்படியாவது சேரன் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சரி நான் இப்போ ஒரு மஞ்ச கயிறை எடுத்துட்டு வந்து சேரன் கையில கொடுத்து உனக்கு தாலி கட்ட சொல்லுவேன். சேரன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் உன் ஆத்தாலும் உன் அப்பனும் வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அவங்க வரும்போது நான் பேசிக்கிறேன் மாமா, நான் சேரன் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்ன சொல்றேனோ அதானே கேட்பாங்க. நான் மேஜர், சட்டப்படி நான் யாரை விருப்பப்படுறேனோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறட்டும், ஆனா என்ன இங்க இருந்து போன்னு மட்டும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா நடேசனோட காலில் விழுந்து கதறி அழுகவும், நடேசன் பார்த்தா விறுவிறுன்னு உள்ள போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு மஞ்ச கயிறு எடுத்து அதுல மஞ்சக்கிழங்கு எல்லாம் வச்சு கெட்டி எடுத்துட்டு வந்து, டேய் சேரா இத புடி அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் அப்பந்தான் சோழ மனசுல நினைக்கிறாரு, இன்னைக்கு தான் இந்த ஆளு உருப்படியா ஒரு வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணே கட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்றாரு. பாண்டியனும் என்னன்னே யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, இங்க இருந்து போகவும் மாட்டேன்னு சொல்றாங்க, அப்புறம் என்ன விடியறதுக்குள்ள நீ இவங்க கழுத்துல தாலி கட்டியே ஆகணும், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா இங்க தான் நேரா வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீ இவங்க கழுத்துல தாலி கட்டுறது தான், தாலியை வாங்கி கட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லவும், இங்க பார்த்தா சேரன் நிலா முகத்தை பாக்குறாரு. பரவாயில்லனே கட்டுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அவங்க உங்களை விருப்பப்படுறாங்க, உங்களுக்கும் கார்த்திகாவை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன கோயில்ல நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டினாதான் கல்யாணமா, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு எங்க வச்சு தாலி கட்டினாலும் அது கல்யாணம்தான், அதனால கட்டுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லவும், சேரன் பார்த்தா நடேசன் கையில இருக்கிற தாலியை வாங்கிட்டு கார்த்திகாவையே பாக்குறாரு. கட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சேரன் தாலிய கார்த்திகா கழுத்துல கட்டிடுறாரு. சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் பார்த்தா ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சிருது. அப்பந்தான் பார்த்தா கார்த்திகாவை தேடி வீட்டு வாசல்ல கஸ்தூரியும் தனசேகரும் வந்து நிக்கிறாங்க. ஏய் கார்த்திகா உள்ளியாடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கத்திக்கிட்டு இருக்காங்க. போச்சு உங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்னதும் இங்க வேகமா பார்த்தா கார்த்திகா உள்ள இருந்து வெளியே வராங்க. கார்த்திகா கழுத்துல பார்த்தா தாலி இருக்கு. கழுத்துல இருக்கிற தாலியை பார்த்ததுமே இங்க கஸ்தூரிக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. என்னடி இது, கழுத்துல தாலி இருக்கு, யாரடி கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கஸ்தூரி கேட்கவும், வேற யாரு, சேரன் மாமா தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு, சேரன் மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவருடைய பொண்டாட்டி ஆயிட்டேன், உப்ப என்ன கூட்டிட்டு போய் வேற ஒருத்தருக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை வீட்டில் காணோம் அப்படின்னு சொல்லி பதறி போய் நான் இங்க வந்தா அவன் உனக்கு தாலி கட்டி வச்சிருக்கான், என்னடி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அப்பந்தான் நடேசன் வந்துட்டு இங்க பாரு, உன் மகளை நாங்கள்லாம் யாரும் வந்து கூப்பிடவும் இல்லை, உன் மகளாத்தான் இங்க வந்தா, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லி இங்க இருந்து போக சொன்னோம், ஆனா அவ போகவே மாட்டேன்ட்டா, கட்டினா சேரன் மாமாவை தான் கட்டுவேன்னு சொல்றா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற, வீட்டில் மஞ்சக்கயிறு மஞ்ச எல்லாம் இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன், அவன் கட்டிட்டான், இந்தா பாத்துக்க தாலி அவ கழுத்துல இருக்கு, இனிமே இவ எங்க வீட்டு மருமக, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்னடா நாடகமா நடத்துறீங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் அண்ணன் வரவும், வாடா என்ன இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சா, ஒரு பொண்ணை வீட்டில் பத்திரமா பார்த்துக்கிற தெரியல,
அவ வீட்டில இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க இப்பதான் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.